ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் லஞ்சு என்ன ரெடி பண்ணியிருக்கு அப்படின்னா தேங்காய்பால் சாதமும் மட்டன் சுக்காவும். தேங்காய்பால் சாதத்துக்கு இப்படி நான்வெஜ் சுக்கா ஏதாவது வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 80s சின்ன வயசில் இருக்கும்போது ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னாலே முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து தேங்காய்பால் சாதமும் மட்டன் குழம்பு அல்லது ஏதாவது குழம்புகள் இப்படி நான்வெஜ் குழம்பு அப்படி தருவாங்க. இப்போ பிரியாணி ஃபேமஸாக சொல்கிறோம். ஆனால் அப்போ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இப்படி ரம்ஜான் வந்தால் எப்படா அந்த சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இது அப்போ ஃபேமஸ்ஸு. அப்போ சின்ன வயசில் நம்ம வீட்டு சோறும் வெள்ளையாக இருக்குது, அவங்க வீட்டு சோறு வெள்ளையாக இருக்குது. எப்படி டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது, எப்படி நம்ம வீட்டில் மட்டும் வெறும் சோறு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விவரம் தெரியாத வயசில் அப்படி யோசித்தது உண்டு. இப்போ தான் தெரியுது அது ஒரு தேங்காய்பால் சோறுன்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய்பால் சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் இப்படி முஸ்லீம்ஸ் வீட்டில் இப்படி தேங்காய்பால் சோறு வாங்கி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.